கிளம்பிட்டோம். நம்ம போகிற வழியில் சந்திப்போம். பாய். சரி, ஹாய் கைஸ், நாங்கள் பிச்சத்தூர்னு ஒரு ஊரில் வந்திருக்கோம். அங்கே ஒரு கப்புள்ஸ் ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க. திடீர்னு ஃபைட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. ஓகே, ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் ட்ராவல் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது கண்டிப்பாக சென்னையில் இல்லை கேரளான்னு நினச்சிருப்பீங்க. கிடையாது, நம்ம இப்போ ஆந்திராவில் இருக்கோம். பிச்சத்தூர் அப்படின்ற ஒரு ஆந்திரா ஊரில் தான் இருக்கோம். ஸோ நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹாய் சந்தீப். கிடை ஹாய். டீம் மெம்பர்ஸ்ன்னு சொன்னாலே இவன் இங்கே வரான். சொல்கிறான் இங்கே பார்த்தீங்களா? ரெக்கார்டே பண்ணலடா. இவர் லோக்கல் தெலுங்கு ஆளுங்கிறனால இங்கே லோக்கலில் பேசுகிறக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டைலாக் వాడు పోతే వీడు వీడు పోతే నేను నేను పోతే నా అమ్మ మొగడ ఎవడైనా వస్తే చంపేస్తాను. டேய் ஒன்று போன்னு ஒரு வார்த்தை தாடா சொல்ல. அந்த நிலை கிடையாது. சரி, இன்ஸ்டா 360 எங்கள் vlogக்கு யூஸ் பண்ணுற ஒரே கேஜெட். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. காலையில் 5:05க்கு கிளம்பும் போது இது எல்லாமே எங்கள் கையில் இருந்துச்சு. கிளம்பி ஒரு 3 செகண்டில் படுத்து தூங்கிட்டோம்ல எல்லாருமே. 3 செகண்டில் படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண வேலை அந்த மாதிரி நாங்கள் விளாண்டு வந்தோம், அவ்வளோதான். இவர் என்னோடய ரூம்மேட். இதுக்கு முந்தைய படங்கள் இவரை பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு எப்போல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதோ அப்போ இவரை கூப்பிட்டு வந்துப்போம். இப்போவும் நாங்கள் சூட்கேஸில் தூக்கி போட்டு டிசி ட்ரிப் கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் இவர் வரமாட்டேன்ட்டார். இந்த ட்ரிப் மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஐவி ட்ரிப்புக்கும் இவர் நம்மளை ஜாயின் பண்ணிப்பார். ஸோ அப்போ இவரை பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகக்கூடிய இடம் தான் என்ன ஃபால்ஸ்? அரே ஃபால்ஸ். நாகலாபுரத்தில் இருக்கிற அரே ஃபால்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பிச்சத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. சென்னையிலேருந்து 94 கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த ஊர் இருக்குது. இந்த ஃபால்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்ப்போம். ஸ்டேடியூ பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கிற டீயை காமிக்க போகிறோம். காரில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ரப் சரண் இருக்காரு. சரண் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். அதுக்கு பின்னாடி தல்றா. ஏய் நீ யாருப்பா? மிஸ்கின் இல்லை, இவர் வந்து நம்ம லிசட் காலேஜில் சேர்ந்தவர். ரொம்ப வருஷமாக லிசட் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. பாவம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. 17 அரியரா? எவ்வளோ அரியரியா? 2 அரியரா? பொய் வாயத்தான் தாங்க போய் ஒழிச்சுக்கிட்டாரு. இவரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வருங்க. அந்த கேஸ் தான் இவர். அவரை நீங்கள் அடிக்கடி பார்ப்போம். இவர் நம்ம என்ன வணக்கம் சொல்லுங்க, ஏதாச்சும் பேசணும் சொல்லுங்க. நீங்க யார்? நீங்க ரெக்கார்டிங் அவ்வளோடா. ரெக்கார்டிங் ஆகலையா? சரி, நாங்கள் இப்போது எங்கள் டிரைவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அண்ணா பேர் அஜித் குமார்னு நினைக்கிறேன். போன ஒரு ஆளை காணோம் இப்போ வரைக்கும். சந்தீப் வியூ ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். ஆந்திராவில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு யோசிச்சா இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் தான் வந்தோம் இல்லையா? ஸோ காரில் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 300 சார்ஜ் பண்ணியிருக்காங்க காருக்கு. ப்ளஸ் எத்தனை பேர் இருக்கவங்களோ அவங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் 7 பேர் இருக்கோம். 350 + 300 எங்களுக்கு 650 சார்ஜ் பண்ணியிருக்காங்க மெத். ஸோ நீங்கள் சப்போஸ் காரில் வந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ட்ரைவ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் அகைன் நடந்து போய் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது ஒரு 1 கிலோமீட்டர் நாங்கள் ட்ரெக் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனால் மெயின் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அதுக்கு தான் எல்லோரும் பாய்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், கடினமான பாதை இப்படி தான் இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். இதை பாருங்கள், இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சு விட்டாப்புல லிசட்டுக்காரரு. ஆமாம், வந்த உடனே அதாவது கார் இங்கே தான் கைஸ் பார்க் பண்ணியிருக்கோம். நான் 0.5x போட்டனால தூரமாக தெரியுது. இல்லை, அது வந்து நான் நார்மலில் போடுறேன் பாருங்கள். இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அங்கே தான் ஒருத்தன் கேபிள் எடுத்துகிட்டு இருக்கான். இப்படி வந்தீங்கன்னா இப்படி வந்துடலாம். பார்க்கிங் தான் 300 வாங்கியிருக்கேன். டேய் சுமாரா. இந்த இங்கே வந்தவுடனே எல்லோரும் டயர்டாகி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிளாஸ் பசங்க.
இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம 3 கிலோமீட்டர் எப்படி ட்ரெக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசலாம் பாருங்க. தெரியாம அண்ட் எப்படி அங்க சொருவ சார்ஜர் எடுத்துட்டு வந்து பவர் பேங்க் இருக்குல்ல, பவர் பேங்க் இருக்கு வீட்டில் இருக்குன்னு சொல்லிடாதா யோ. இல்ல பேக்ல இருக்கு. நைஸ். அதான் இங்கே எல்லாம் சமைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏன் நல்லா இருக்கு கைஸ், இந்த போகிற ட்ரெக்கிங் போகிற இடம் நல்லா இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் எங்கள் ரிசர்ச் இன்ஜினியர் கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து தண்ணி வர ரூட்டுன்ட்டு. ஒரு காலத்தில் ஓடையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு தெரியல. இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு வரலாறு தானே. ஜஸ்டி இங்கே பாருங்கள் கைஸ், இந்த பாதை எல்லாமே கல்லும் மேடுகளும் கரடு முரடான பாதைகளும் தான் இருக்குது. அப்போது இது கண்டிப்பாக ஒரு ஓடை ஓட பாதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. வழக்கம் போல் கிளாஸை லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி சரணும் எங்களை லீட் பண்ணிட்டு போகிறாரு. சீக்கிரம் எங்கே முந்திட்டு போகிறான். ஸோ கைஸ் நாங்கள் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போது காலையிலேருந்து என்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பண்ணிடுறோம். அஞ்சுப்பா. ஸோ காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கு போரூர்லேருந்து கிளம்புனோம். கிளம்பி ஒரு 7 o'clockலாம் ஆக்சுவலி இங்கே வந்துட்டோம். வந்துட்டு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்டோம். இட்லின்னு ஒன்று கொடுத்தாங்க. அகெயின் சட்னி தண்ணி மாதிரி போச்சு. சாம்பார்னு சொன்னாங்க. சாம்பாரா மசாலா என்னன்னு தெரியல. சாப்பிட்டோம். ஸோ பெட்டர் நீங்கள் வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே நிறைய சுற்றி ஹோட்டல்ஸ் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கிராமம் மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு பேக் பண்ணி வந்துட்டோங்க. நாங்கள் திரும்பி போகும்போது லஞ்சுக்கு நாங்கள் ரோட் சைடில் ஹைவேல நிறைய தாபாஸ் பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து சாப்பாடு நல்லாயிருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கும். அது எப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. நாங்கள் 7 பேருக்கு ஒரே ஒரு 2 லிட்டர் கேன் எடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு. ஏன்னா போகிறக்குள்ளேயும் 3/4 பாட்டில் காலி ஆயிடுச்சு. நாங்கள் மேலே அங்கே தண்ணி இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. ஸோ அப்படி தான் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ எஸ் கைஸ், இங்கே நிஜமாலுமே ஒரு ரெஸ்டிங் ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான இடம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சீரியஸாக தண்ணி இவ்வளோ கிளியராக இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. நீங்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. வித்தவுட் எனி ஃபில்டர்ஸ். நிஜமாலே தண்ணி ரொம்பவுமே கிளியராக இருக்குது. உள்ள குட்டி குட்டி மீன்லாம் நீந்திக்கிட்டு அம்மா பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர். டைங் டைங் அவ்வளோ கிளியராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பாய்ஸ் ரெஸ்டிங் ஸ்பாட்டாக இருக்குது. அப்படியே அடியில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது. அது அப்படியே கிளியராக தெரியுது பாருங்கள். அப்பா லைக் இதே வழியாக போனால் ஃபால்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். இது அப்படியே ஃபால்ஸ்லேருந்து அப்படியே வந்து வர்ற தண்ணி பாறை ரொம்ப வழுக்குது. பட் கைஸ் தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கா, அதனால் எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு உள்ள காலை விடணுன்ட்டு. நிஜமாலே ரொம்ப குளிராக இருக்குடா. சரணே என்ன காலை வச்சுடா சரணே. நானே காலு ஒரு காலில் தான் வந்துட்டு இருக்கேன். ஆமாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன் நான். எனக்கு இப்போது கொஞ்சம் நேரம் காலில் தண்ணி பட்டதில் கால் வழியே கொஞ்சம் பறந்து போச்சு. அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பேசிக்கலி நெகம் சார் யா எஸ் கிட்ட வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுதான் அது அறிகுறி. எங்களுக்கு முன்னாடி 2 ட்ராவலர்ஸும் போய்கிட்டு இருக்காங்க அங்கே தூரத்தில். பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. ஆமாம் ரொம்ப கஷ்டம்பா கால் வலி வச்சுக்கிட்டு. ஆமாம் பார்த்தீங்களா டூரிஸ்ட்லாம் வந்து பாட்டிலாம் தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரிலாம் தூக்கி போடாதீங்க. நம்ம சந்தீப் குமார் லோக்கல் கை வந்து டிவியேட்டை அடிக்கடி போகிறாரு. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மேலன் போட்டிருக்கு வழி. அப்படியே பார்த்தீங்கன்னா வழி இல்லை, வழி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் என் கால் வேறு பல்பு மாதிரி வீங்கியிருக்கான். ஆமாம்
தயவுசெய்து சப்போர்ட் பிடிச்சி போங்க. ஆமாம், சரண் விழுந்துட்டான். சரண் இன்றைக்கி ஒரு 50 தடவை விழுந்துட்டான். இது ஒரு சாரி 52 தடவை விழுந்துட்டான். இது ஒரு 53வது தடவை விழுகிறான். 54 தடவை. காட்டான் கேமரா, என்ன பண்ணுறது? என்னது மேலே போதா? நைஸ். எது நல்லா இருக்குன்னு சீரியஸாக எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா இந்த ஃபால்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதா, இல்லை இங்கே வர தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறதா, இல்லை இந்த நடந்து வர பாதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும், அந்த ட்ரெக்கிங் பண்ணணுன்னு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் வாட்டர் ஃபால். அந்த வழியாக போனால் செகண்ட் வாட்டர் ஃபால் போட்டிருக்கு, பட் அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, எஸ், ஃபஸ்ட் வாட்டர் ஃபால் பார்த்துக்கோங்க. நிறைய கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் குளிக்க போகிறோம். இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 லீவுங்கிறனால இருக்கலாம் மேபி. நீங்கள் வந்தீங்கன்னா வீக் டேஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஏறும் போதே நிறைய பேர் எங்களை ஓவர்டேக் பண்ணி தான் போனாங்க. நாங்கள் கொஞ்சம் இடத்துல ரெஸ்ட் எடுக்கும்போது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்திருந்தால் கூட சீக்கிரமாக வந்திருக்கலாம். அண்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் வாங்க, க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல் ஸ்டெப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும். கைஸ், நம்ம படிச்சிங்கன்னா டையிங் ப்ரோஹிபிட்டடா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா யாரும் சாகாதீங்க. ஏன்னா டையிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். அது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ டையிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். நம்ம கீழே ரொம்ப இறங்கி வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். பட் இந்த நேரம் இப்போ இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அக்கா. சினிமாட்டோகிராஃபர் ஆஸ்கிங் ஃபார் சம் அதர். எஸ், நம்ம ஆக்சுவலி நாங்கள் பண்ண உருப்படியான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து காலையில் சீக்கிரம் வந்துட்டோம். சீக்கிரம் வந்தனால என்னாச்சு, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸில் இருந்தாலும் ஆளுங்க வந்திருக்காங்க. அது போக நாங்கள் இறங்கி வரும்போது ரொம்ப க்ரௌடு நிறைய போயிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பேர்னால கண்டிப்பாக அங்கே குளிக்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வரப்பாங்க. ஓகேவா, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது இங்கே எவ்வளோ கார் இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ இங்கே எவ்வளோ கார் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 3 வேனில் வந்திருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு, இந்த சைடும் பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சீக்கிரம் வர பாருங்கள். ஏன்னா நாங்கள் வரும்போது 3 கார் தான் இருந்துச்சு அண்ட் 4-5 வண்டி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கே தெரியுது என்னன்ட்டு. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸோ நான் என்னோடய பர்சனல் ரேட்டிங் என்ன சொல்லுவேன்னா 5க்கு நான் ஒரு 4 கொடுப்பேன். ஏன்னா இந்த ஸ்பாட் வந்து லைக் இனிமேல் நிறைய பேர்த்துக்கு இது வந்து தெரியலை. பட் இந்த லோக்கல்ஸுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் லீவ் நாளில் வந்தனால இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வர க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா நிஜமாலே இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 7-7:30க்குலாம் வர பாருங்கள். 9 o'clock ஓப்பன் பண்ணுவோம். ஆமாம், 9 o'clock ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எப்போவுமே சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரெக்கிங் போயிட்டு தண்ணியில் விளாடும் போது. ஸோ அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 11 வரைக்குமே அங்கே ஃப்ரீயாக விளாண்டுட்டு வரலாம் தண்ணியில். ஸோ அது வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இது வந்து லைக் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து யார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 2 hours டிரைவில்
இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்ல இடம். மூணாவது விஷயம், முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது வெளியே எக்யூப்டாக வாங்க. ஏன்னா வெளியே எக்யூப்டாக வரணும்னா என்ன சொல்கிறதுன்னா வெளியே எக்யூப்டாக வரணும்னா என்ன சொல்கிறதுனா லைக் லைஃப் ஜாக்கெட்ஸ் எடுத்துவாங்க, தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துவாங்க, அப்புறம் லைக் ஃப்ளோட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டர்ஸ் எடுத்துவாங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சது இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. முக்கியமாக வாட்டர் பாட்டில்ஸும் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. இந்த இடத்துல என்னென்னா இப்போ ஆக்சுவலி வந்து எங்களுக்கு உள்ளே வரும்போது 300 காருக்கும் இப்போ 250 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த வே வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு போகிற வழி ரொம்பவுமே சொல்கிறது கரெக்டாக முருடாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதிக பேர் வந்தால் மெயின்டைன் அதிக பேர் வராங்க, பட் யாரும் இங்கே ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதுதான் இப்போ ஆக்சுவலி ப்ராப்ளம். வாங்குற காசுக்கே மெயின்டைன் பண்ணுறது. ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரவுண்ட் இருக்குது, பட் அதுக்கு வந்து ஷெட்டு போடுறது வந்து கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் ஷெட்டு போட்டுருக்காங்க. அவ்வளோலாம் இல்லை. ஆமாம், லைஃப் கார்ட்ஸ் வந்து வெறும் 2 பேர் தான். சும்மா டைவ் அடிச்சுட்டு இருந்ததும் சும்மா விசில் அடித்து எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட ஜாக்கெட் கேட்கலே புரியாமல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கேன். மற்றபடி இந்த இடத்துல வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த இடம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்பாட், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடவும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ. பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா.